ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய செயல் வீரர்களினுடைய கூட்டத்தை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய மாநில மண்டல பாசறை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். குறிப்பாக செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னோம்னா, செயல் வீரர்கள் பொதுவான நான் ஒரு இது அண்ணனுடைய தத்துவம், அண்ணன் கட்சியுடைய தத்துவம் இதெல்லாம் பேசாமல், இது எல்லாமே தெரிஞ்சவங்க தான் இங்கே உட்கார்ந்துருக்குறாங்க. செயல் வீரர்கள் தன்னுடைய கட்சி மாவட்டத்தில் என்னென்ன பணிகளை நாங்கள் தொடங்குகிறோம், என்னென்ன வேட்பாளரிடமிருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தேவை, பொறுப்பாளர்களிடமிருந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்பு தேவை, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் அது உண்மையிலேயே செயல் வீரர்களுடைய கருத்தாக இருக்கும். அப்போ இப்போ மேலிடத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, வேட்பாளர் இருக்கிறாரு, சரி நம்ம இந்தந்த மாவட்டத்துக்கு இந்தந்த நேரத்தில் போகணும், அவங்க நம்மள்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இந்தந்த கட்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால் இதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு கட்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் யார் பேசினாலும் என் கட்சி மாவட்டத்தினுடைய எல்லை எவ்வளவு, அதில் நாங்கள் எதிர்கட்சிகளை எப்படியெல்லாம் அணுக போகிறோம், எப்படி திருமுருகன் அவர்களை வெற்றி வேட்பாளராக மாற்றுவதற்கு எங்களுடைய கட்சி மாவட்டத்தினுடைய பங்களிப்பு என்ன, அந்த வேலையில் தலைமையில் இருந்து இருக்கின்றவர்கள் எல்லா நிகழ்வுகளையும் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கும் வேலை பார்க்கிறவர்கள் எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய, எங்களுக்கு 6000 சுரட்டி கொடுங்க, ஒரு 10,000 துண்டறிக்கை கொடுங்க, எங்களுக்கு இத்தனை அட்டை கொடுங்க, இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் ஒரு பொதுவான கணக்கீட்டுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வரணும். சரி, இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்போ என்னுடைய செய்தியை, என்னுடைய வாழ்த்துறையை நான் பகிர்ந்துக்கிறேன். உண்மையிலேயே நமது வெற்றி வேற யாரு கையிலும் இல்லை, நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு. எப்பயிலுமே நம்ம ஒரு களத்தில் இருக்கின்ற போர் வீரர்கள் சூழலை எதிர்பார்த்தோ எதிரிகளினுடைய பலவீனத்தை எதிர்பார்த்தோ இருக்கக்கூடாது. போர் வீரர்கள் தங்களினுடைய பலத்தை மட்டுமே எதிர்பார்த்து களத்தில் நிற்க வேண்டும். நிற்கிறது வைத்திலிங்கமா இருந்தாலும் சரி, ஸ்டாலினே நின்னாலும் தோற்க போறார் அப்படின்னு தான் நீங்க வேலை செய்யணும். வைத்திலிங்கத்துக்கு சீட்டு கூட, வைத்திலிங்கம் நிற்கும் பொழுது சின்ன ஆளு தானே, வைத்திலிங்கமும் இதே போல முதல் முறை தேர்தலில் தானே திருமுருகன் மாதிரி சந்திச்சிருப்பாரு. அப்படிங்கிற வேலையை நீங்க இதுங்க ஒழிஞ்சு வைத்திலிங்கம் நின்னுட்டாரு, நின்னட்டும், வைத்திலிங்கம் தோற்றதா சரித்திரமே இல்லை என்றால் அந்த சரித்திரம் 2026 படைக்க வேண்டும். அதற்கு நாம உழைக்க வேண்டும், அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி ஒரு பொழுதும் 2009 அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கிய நாள் முதல் எதிரியின் பலவீனத்தை அவர் ஒரு பொழுதும் எதிர்பார்த்ததில்லை. தன்னுடைய பலத்தை மட்டுமே நம்பி இன்று வரை களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்மளுக்கு இரக்கமே இல்லை. உலக வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலும் சரி, 1.1 என்ற இலக்கம் பெற்ற சதவீதத்தை பெற்ற ஒரு கட்சி அழிந்து போயிருக்கிறதே தவிர அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி என்ற ஒரு நிலைக்கு வந்ததே இல்லை. அதற்கு ஒற்றை காரணம் அண்ணன் சீமான் தான். 1000 தளபதிகள் இருக்கலாம், ஆனா தலைவன் என்கின்ற ஒரு மனிதன் வழிகாட்டலில் தடுமாற்றம் இல்லாது, கொள்கை சமரசம் இல்லாது இந்த களத்தில் நின்ற ஒற்றை காரணம் தான் நாம அங்கீகரிக்கப்பட்ட நிலையில உயர்ந்திருக்கிறோம். நீங்க களத்துக்கு போவீங்க, இன்றோ நாளையோ, நாளை மதியமோ, நாளை மாலையோ என்று தேர்தல் என்ற அறிவிப்பு வரும், உறுதியா வரும், நாளை மாலை வந்துடும். உங்களுக்கு யாரு உங்க கூட இருக்கிறா, நாம எந்த பின்புலத்துல இந்த அரசியல்ல நிக்கிறோம், நீங்க நின்னீங்கன்னா அதை உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்த திமிர் வரும். ஒரு மனிதன் திமிரோடு வேலை செய்தால் அவனை எதிர் நின்று வெல்லக்கூடியவன் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. உங்களுக்கு தத்துவ திமிர் இருக்கு, உங்களை வழிநடத்துகின்ற தலைவனின் திமிர் இருக்கு, உங்களுக்கு நீங்கள் நிற்கின்ற தளம் எந்தவித சமரசமும் இன்றி, எந்தவித கடந்த கால அழுக்குகளும் இன்றி, எந்தவித அந்த அழுக்குகளை சுமந்த கூட்டணியும் இன்றி ஒற்றையாளாக நாம களத்தில் நிற்கின்றோம், தூய ஆத்மாவாக களத்தில் நிற்கின்றோம். அது மட்டுமே உங்களுக்கு ஒரு தனித்த திமிரை கொடுக்கும். இந்த திமிர் போதுங்க. களத்தில் அவர் நின்னான்னா, எவரு நின்னான்னா, செவரு நின்னான்னா முட்டி மோதி உடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா,
தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கழகம் வந்து முதல்ல கள்ளக்குறிச்சியில் ஒரு மாநாடு போடுது. அந்த மாநாட்டில் பெரிய கூட்டம். அந்த மாநாடு நடந்து முடிந்த தருவாயில் அண்ணன் மணிசெந்தில் அவர்களும் தம்பி இடுமவனம் கார்த்திக் அவர்களும் நானும் ஒரு கூட்ட அழைப்பில் பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இவ்வளோ கூட்டம் வருது, அப்படி இப்படி மாறி மாறி கருத்துக்களை சொல்லி கொண்டு இறுதியாக முடிக்கும் பொழுது நாங்கள் 3 பேரும் ஒரே ஒரு கருத்தில் உடன்பட்டோம். நம்மை வழி நடத்துகிறவர்கள் மாவீரரின் ஆத்மா துணையோடு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது அரசியல் நம்மால் வளர்க்கப்படவில்லை, மாறாக ஈழத்தில் இறந்து போன மாவீரர்களினுடைய ஆத்மாவால் வளர்க்கப்படுகிறது. அந்த கட்சி தேர்தல் என்கின்ற அறிவிப்பை தொடும் முன்னாடியே கரைஞ்சு போகும் பாருங்க அப்படின்னு இந்த மேடையில் இருக்கிறாரு. எனக்கு பின்னாடி அவர் பேச இருக்கிறாரு. நாங்கள் 3 பேரும் பேசி கொண்டிருந்தோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் டெல்லி பயணத்தில் இருக்கிறார். அவர்களை கண்டு நமக்கு பயம் இல்லை, அவர்களை கண்டு நாம் அச்சப்படவில்லை. ஆனாலும் ஒரு சமூகத்தினுடைய அரசியல் பண்பை கெடுத்து வைத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. அவர்களை தேர்தலில் வெல்றதில்லை, எங்களுக்கு சங்கடம் இல்லை, அச்சமும் இல்லை. ஆனால் அரசியல் என்றால், தமிழ் தேசிய அரசியல் என்றால் இதுதான் என்று நாங்கள் ஒரு வடிவம் கொடுத்து நாம் எல்லாம் அந்த வடிவத்தில் ஒரு அங்கமாக இருந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வந்து சீர்கெடுத்து விழுவார்களோ என்ற அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தை தான் நாங்கள் அப்படி பகிர்ந்துக்கிட்டோம். அப்போ நம்மகிட்ட இருக்கிறது யாரு? நீங்க களத்தில் போய் நின்று யாரு கேட்டாலும் சகோதரர் திருமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் என்று சொல்கிறார் என்றால் அந்த கட்சிக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த கட்சியை நடத்துகின்ற தளபதிக்கு என்று, தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு என்று ஒரு வரலாறு இருக்கு. அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தரும் பெருமைப்பட வேண்டும். எதற்காக என்றால் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதே பெருமை. ஏன் தெரியுமா? உங்க கட்சி தலைவர் யார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கூசாம சொல்ல முடியுமா? எங்க கட்சியினுடைய தலைவர் வந்து கருணாநிதி. திமுக காரன் ஒருத்தன் கூட தன் குடும்பத்துக்கு பிறக்கிற பிள்ளைக்கு கருணாநிதினு பேர் வைக்கல, கருணாநிதினு பேர் வைக்கல. காரணம் என்னவென்றால் அவர்களால் அந்த கட்சியை சகித்து கொள்ள முடியாது. பொதுத்தளத்தில் இவர்தான் எங்கள் தலைவர் என்று சொல்ல முடியாது. அதே போல எல்லா கட்சியும். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பொதுத்தளத்தில் போய் உங்களுடைய தலைவர் யார் என்றால் உலகமே பாராட்டுகிற, வியந்து போற்றுகிற தேசிய தலைவரை எங்கள் தலைவர் என்று சொல்லுகின்ற துணிச்சலும் தகுதியும் படைத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதற்காகத்தான் நாங்க எங்க பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சின்னு சொல்றதுல அச்சமோ கூச்சமோ படல. அப்படிதான் தத்துவம், திராவிட தத்துவம், இல்லாத ஒன்றை தூக்கி வருகின்ற திராவிட தத்துவம், மாயமாக இருக்கின்ற ஆரிய தத்துவம், இதையெல்லாம் சொல்லுவதற்கே கூச்சப்படாத இவர்கள் உயிர்ப்பின் நிலையாக இருக்கின்ற தமிழ் தேசிய தத்துவத்தை தூக்கி வருகின்ற நாம தத்துவத்தின் பின்னாடி நின்று இதுதான் எங்க தத்துவம் என்று சொல்வதற்கு அஞ்சுவதில்லை, கூச்சப்படுவதில்லை. அதே போல உலக வரலாற்றில் நான் சொன்னது போலயே 1.1 என்ற நிலையிலிருந்து ஒரு கட்சி தலைவனுடைய சமரசமற்ற ஒரு போக்கினால அங்கீகரிக்கப்பட்ட நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மை ஒருங்கிணைத்து இருக்கின்றவன் அந்த புலி தலைவனினுடைய தம்பி அண்ணன் சீமான் அவர்கள் எந்த சமரசத்திற்கும் மாட்படாமல் ஒரு தலைவனால் வழிநடத்தப்படுகிறது என்றால் அந்த தலைவனை சொல்லி நம்ம பொதுத்தளத்தில் நிற்கிறதுக்கும் எந்தவித கூச்சமும் இல்லை. எந்த கூச்சமும் இல்லாமல் ஒரு களத்தில் ஒரு போர் வீரன் போரிடுகிறான் என்றால் அவனுக்கு விளைவு வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை. அதற்காக நாம உழைக்கணும். திருமுருகன் ஒரு ஆளு போய் வெற்றி பெற்றுவாரா அப்படின்னா வெற்றி பெற முடியாதான். இங்க இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் திருமுருகனாக மாறி, ஒவ்வொருத்தரும் வேட்பாளராக மாறி வேலை செய்யணும். ஒவ்வொருத்தரும் அந்த 15 கிலோமீட்டர் ஒரு நிறைந்த காய்ச்சலின் பொழுது மாவீரராக அறிவிக்கப்படுகிறார். இந்த இலக்கு என்று குறிக்கப்படுகிறது. அன்றைய தினம் அந்த மாவீரர் பெண் புலிக்கு வந்து காய்ச்சல், அந்த காய்ச்சல் கடுமையான காய்ச்சல் இருக்கிறது என்று தலைவரிடம் சொன்னால் இந்த தியாகத்தை செய்வதற்கு தலைவர் வந்து அனுமதிக்க மாட்டார் என்று நினைத்து அந்த காய்ச்சலையும் மறைத்து இலக்கை நோக்கி 15 கிலோமீட்டர் இலக்கை கடல்ல நீச்சல் அடித்து சரியான குறித்த நேரத்தில் அந்த இடத்தை தகர்த்து பெண் புலி கரும்புலியாக மாறினார் என்றால் அதுதான் வந்து சங்கல்பம்ங்கிறது. ஒருவன்
தன்னுடைய வெற்றியின்பாது சங்கல்பம் செய்துவிட்டால் அதை தவிர வேலை இருக்காது. தம்பி ஏகநாதன் சில கருத்துக்களை பதிவு பண்ணார். உண்மையிலேயே ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுல எவ்வளவு சிரமம், எவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். நாமளும் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். திருவையாறு தொகுதியில் நம்ம 1000 பேர் திருவையாறு 1000 பேருங்கிற ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்தோம். இன்னும் சொல்ல போனா ஒரத்தநாடு மாதிரியான இடத்துல ஒருங்கிணைக்கிறது இன்னும் கூடுதல் சவால். ஏன்னா இங்க எல்லாருக்கும் ஒரு ஜெனட்டிக் ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரத்தநாடுக்கு என்று தனித்த ஒரு கட்டமைப்பு இருக்கு என்று பேசக்கூடியவர்கள் இருக்கிற இடம். அப்ப இந்த இடத்துல தமிழ் தேசிய அரசியல்ல ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவதும் அந்த கொண்டு வந்த கட்டமைப்பை வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதும் சவாலான காரியம். அதை சாதித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இவ்வளவு பேரை ஒரு இடத்தில் ஒருங்கிணைத்ததே உங்களுக்கான வெற்றி. கட்டாயம் களத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதை பற்றி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, உலகினுடைய முதல் பெரிய பேரரசை நிறுவியன் அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்ற ஒரு படத்தை அவசியம் பாருங்க. நீங்க பருத்தி வீரன் 300 வீரர்கள் பார்ப்பதை விட அலெக்சாண்டர் தி கிரேட் த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் அலெக்சாண்டர்னு ஒரு படம் இருக்கு. அவசியம் இன்னைக்கு இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு போய் பாருங்க. கிமு 330 அந்த ஆண்டு வாக்கில் 2ஆம் பிலிப்பு என்கின்ற அலெக்சாண்டரினுடைய தந்தை இறந்து போயிடுறாரு. அப்ப தந்தை இறந்து போன போது அலெக்சாண்டருக்கு வயது வெறும் 19 தான். 19 வயதுல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எடுத்து நடத்த வேண்டிய ஒரு சூழல். அலெக்சாண்டருக்கு பிறக்கும் பொழுது கொஞ்சம் இந்த ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலை. அப்ப என்ன பண்றாரு, அலெக்சாண்டரினுடைய அப்பா இந்த உலகத்தின் மாமேதை அரிஸ்டாட்டிலிடம் கொண்டு போய் விடுறாரு, என் மகனை நீ ஒரு நிலைக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு. மாற்றும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறந்து போயிடுறாரு. அப்போ அவருக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருந்த அலெக்சாண்டர் அரசனாக சூழல் மாற்றுகிறது. அரசனாக மாறும் பொழுது இளமயதுக்காரன், அதனால பிடிச்ச எல்லா இடத்துலையும் எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க. வெறும் 10,000 பேரோடு போருக்கு செல்கிறார் அலெக்சாண்டர் த கிரேட். போகின்ற வழியில் அலெக்சாண்டருக்கு ஹைப்பர் ஆக்டிவ் இருக்குன்னு சொன்னேன். அப்ப என்ன, நான் எதிரில் ஒரு